Hello students, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 9th மேக்ஸ் சாப்டர் 8.2ல 5th சம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா மீடியன் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்போது நார்மல் டேர்ம்ஸாக கொடுத்துருந்தாங்க, நம்பரை மட்டுமே கொடுத்துருந்தாங்க, நம்ம அதுக்கு மீடியனுக்கு ஒரு ஃபார்முலா. பட் இப்போ கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்கு மீடியனுக்கு நம்மளுக்கு வேறு ஃபார்முலா. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார்முலா எழுதிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டேப்லர் காலம் போடுறது ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஓகே, மீடியன் ஃபார்முலா பார்த்திங்கன்னா L + n/2 - m/f × c. ஸோ இதில் என்னென்ன டேர்ம்ங்கிறத இப்போ தான் கண்டுபிடிக்க போகிறோம். n/2னா என்ன, mனா என்ன, fனா என்ன, c, l இதெல்லாம் என்னென்ன டேர்ம்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ இதில் டேப்லர் காலம் போடலாம். நான் இதிலே போட்டுக்கிறேன். ஸோ கிளாஸ் இன்டர்வல், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் எக்ஸ்ட்ரா நம்ம ஒன்று கண்டுபிடிக்க போகிறது என்னென்னா க்யூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஸோ க்யூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினா என்ன, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு இதில் வந்து எக்ஸு. ஓகே, க்யூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னா நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதை வந்து ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு இப்போ 2 இருக்கு இல்லையா, அந்த 2வா அப்படி போட்டுக்கிறோம். அடுத்து இப்போ 2வையும் 7ஐயும் ஆட் பண்ணி 9. ஸோ இப்போ இந்த 9ஐயும் 15ஐயும் ஆட் பண்ணி 24. இப்போ 24 10 ஆட் பண்ணி 34, 34 + 11 45, 45 + 5 50. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேமையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 50 கிடைக்கும். இப்போ இங்கேயும் நம்மளுக்கு லாஸ்ட்டு 50, இங்கேயும் டோட்டல் 50 வந்தால் தான் நீங்கள் பண்ணது கரெக்டுன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் தப்பு விட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் இங்கே நீங்கள் இதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீடியங்கும் போது n/2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ n/2 என்னங்கிறது என்னென்னா இந்த 50 தான். ஸோ அதை ஒன்று இந்த லாஸ்ட் இருக்கிறத எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா n = 15 எடுத்துக்கலாம். ஸோ 50 / 2 = 25. இப்போ பார்த்திங்கன்னா இந்த க்யூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் 25ஐ விட அதிகமான நம்பர் எதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ 2, 9, 24லாம் வந்து அதை விட கம்மியான நம்பர். ஸோ அதுக்கு அடுத்து உள்ள நம்பர் என்னது, 34. ஸோ இந்த இதை இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இதில் இருந்து தான் அந்த ஃபார்முலாவுக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஃபார்முலாவில் என்னெல்லாம் இருந்துச்சு, எல் இருந்துச்சு. எல்லுங்கிறது என்ன அப்படின்னா லோயர் லிமிட். ஸோ இப்போ லிமிட் இருக்கு இல்லையா, இந்த கிளாஸில் 30 to 40 இருக்கு இல்லையா, ஸோ அதில் லோயர் லிமிட் எது அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ லோயர் லிமிட் இங்கே 30. ஸோ எல்லோட வேல்யூ 30. அடுத்த ஃபார்முலா படி n/2. n/2 நம்மளுக்கு இங்கே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 25. ஓகே, நெக்ஸ்ட்டு m. எம்ங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நம்ம க்யூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் எது பாக்ஸ் போட்டிருக்கோமோ அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது. இப்போ 34 இதில் நம்ம இது பாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன, 24. ஸோ எம்ங்கிறது இந்த 24. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபார்முலா அப்படி நம்மளுக்கு என்ன தேவை, சி தேவை. ஸோ சிங்கிறது என்ன, கிளாஸ் வித். ஸோ எல்லாத்துக்கும் உள்ள நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தான். இது நம்ம ஏற்கனவே 8.1லேயே பார்த்துருப்போம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா 10 தான் இருக்குது. ஸோ அதை 10. ஸோ இதை அப்படியே நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, எல்க்கு வந்து நம்மளுக்கு 30 + n/2. n/2 நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 25 - m வந்து 24 / f. எஃப்ங்கிறது நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி. நம்ம இந்த எஃப்பை பார்க்கல. எஃப்ங்கிறது இதுக்கு நேராக நம்மளுக்கு என்ன இருக்குது, ஃப்ரீக்வன்சி 10 இருக்குது இல்லையா, ஸோ அதுதான் எஃப் வந்து நம்மளுக்கு 10. ஓகே, ஃபார்முலா அப்படியே தனியாக நம்ம எழுதி வச்சுட்டோன்னா ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எஃப்ங்கிறது 10 × சி. சிங்கிறது நம்மளுக்கு 10. இப்போ இது பார்த்திங்கன்னா இது மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது. ஸோ இந்த 10 நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஸோ மீதி இருக்கிற நம்பர் இங்கே என்ன, இங்கே 30 இருக்குது, ப்ளஸ் 25 - 24 1. ஸோ 30 + 1 31. ஸோ இப்போ இதோட மீடியன் 31. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.